இது வந்து ஜீப்புக்கு வந்து 91 இன்ச்சு டிஐ பாடி. இதுக்கு கீழே வர கபுத்திரி இந்த இது வந்து 3mm செஞ்சு போட்டிருப்பாங்க. 16 கேஜியில் 16 கேஜியும் தாண்டி இதில் 3mm லோ போனட் பாடி. வில்லிஸுக்கு வர லோ போனட் பாடி. இதுதான் எஸ்ஜே பாடி தான். இந்த இருக்கிற சென்டர் ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு சாதா ஜீப்பை விட ஒரு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அதான் கமாண்டர் பாடி. இது செடியில் வந்து ஹெட்லைட் வந்து உள்ளார வரும். கேசர் பாடிக்கு வந்து ஹெட்லைட் வந்து உள்ளார வரும். நம்ம லோ போனட்டுக்கும் இருக்குது, ஹை போனட்டுக்கும் வில்லிஸ்னு எழுதின போனட் இருக்குது. இது வந்து மேஜர் கிளாஸ் ஃப்ரேம். மேஜர் கிளாஸ் ஃப்ரேம்னா இந்த கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். லோ போனட்டுக்கும் கட் சைஸ்க்கும் இந்த மங்கார் தான் கரெக்டாக சூட் ஆகும். இந்த பாகம் எப்போ பார்த்தாலும் துருப்பிடிச்சு எப்போவுமே டேமேஜ் வர இதுதான். இது செப்பரேட்டாக தனியாக மாற்றிக்கலாம். கட் சைஸுக்கு வர்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும். ஹலோ கைஸ், என் பேர் பிரகாஷ். நான் ஒரு இன்ஜினியர் அண்ட் என்னோடய ஃப்ரீ டைமில் அண்ட் வீக்கெண்ட்ஸில் ஒரு ஜீப் நான் ரீஸ்டோர் பண்ணிட்டுருக்கேன். இந்த ரீஸ்டோரேஷன்ஸ்லேயே கஷ்டமான விஷயம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஜீப்புக்கு வந்து பாடி பார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோடய பழைய பாடியை வந்து நான் டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரொம்ப ரஸ்ட்டாக இருந்தது. தெர் வாஸ் நோ ஹோப் ஆஃப் சேவிங் இட். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அதை ஸ்க்ராப் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஃபுல் பாடியே புதுசாக போட்டுடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். இதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப தேடி நிறைய ப்ளேஸஸ் பார்த்தோம். நான் வந்து பேஸ்ட் இன் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் சுற்றி ஏதாவது இருக்கான்னு தேடும்போது தான் இந்த விஜயலட்சுமி இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கடையை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்பேர்ஸ் கடை, அதாவது ஜீப் பாடி பார்ட்ஸ்க்குனே ஒரு ஸ்பேர்ஸ் கடை தனியாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே இந்த கடையில் போய் ஒரு சின்னதாக ஒரு 1-2 மினிட் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது வந்து ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷனாக இருந்தது. எனக்கு வந்து ஒரு பெரிய வீடியோ இதை ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணி பண்ணணுன்னு ஒரு ஆசை. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்களும் ஓகே சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு லாங் ஃபார்மேட்டில் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் இன்னொன்று என்னென்னா, நான் தேடின மாதிரி நிறைய பேர் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளோ பெரிய கடை கோயம்புத்தூர்லேயே இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்க போகுது. ஸோ ஜீப் ஸ்பெசிஃபிக்காக நிறைய எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். கீழே சாப்டர்ஸ் தரேன், நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் சாப்டர்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜீப்போட பாடி டைப்ஸ் பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் பானட் ஹைட்டை வச்சு பிரித்தோம்னா லோ பானட் இருக்குது, ஹை பானட் இருக்குது. லோ பானட் ஜீப்ஸில் வில்லிஸ், கைசர் வில்லிஸ் இதெல்லாம் தான் ப்ரைமரி மாடல்ஸ். இது தவிர இருக்கிறது எல்லாமே ஹை பானட் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் வீல் பேஸ் வச்சும் பிரிக்கலாம். வீல் பேஸ் வச்சு பிரித்தோம்னா 81 இன்ச், 91 இன்ச், 95.5 இன்ச், 101 இன்ச் அண்ட் அதர் வீல் பேஸ் இருக்குது. 81 இன்ச்சில் CJ3B கிளாசிக் வில்லிஸ் இதெல்லாம் தான் ப்ரைமரி மாடல்ஸ். 91 இன்ச்சில் CL500, CJ500 மேஜர் இதெல்லாம் 91 இன்ச் மாடல்ஸ். இதுதான் மோஸ்ட் காமன் ஜீப்ஸ் ஃபவுண்ட். இது இல்லாமல் 95.5 இன்ச்சில் MM540, MM550 இருக்குது. 101 இன்ச்சில் கமாண்டர் இருக்குது. கமாண்டர் வந்து 10 சீட்டர் மாடல். இது வந்துட்டு நடுவுலையும் ஒரு ரோ இருக்கும், அதில் பேசஞ்சர்ஸ் உட்காருவாங்க. இது இல்லாமல் நியூ ஜென்ரேஷன் மாடல்ஸ் வந்து மார்ஷல், பொலேரோ, தார் இதெல்லாம் வரும். இதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஜீப்போட பாடி டைப்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க விஜயலட்சுமி ட்ரேடர்ஸோட ஓனர்கிட்ட போய் பேசுவோம். அவர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நாங்கள் வந்து விஜயலட்சுமி ஸ்டேஷன் இன்ஜினியரிங்கு. நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து லொக்கேட் ஆகியிருக்கோம். நாங்கள் வந்து ஜீப்புக்குள்ளே பாடி ஆப்பே, பஜாஜ், டாடா ஏசி, ஐச்சரு, மஸ்தா, நிசான் எல்லா வண்டிக்குள்ளே பாடி பார்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஹோல்சேல் கொடுத்துக்கிட்டுருக்கோம். தமிழ்நாடு, கேரளா ஃபுல்லாக ஹோல்சேல் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எந்த பொருள் ஆர்டர் போட்டாலும் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு காலையிலேயே டெலிவரி கொடுத்துருவோம். தமிழ்நாடு, கேரளா ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துருவோம். நாங்கள் எல்லா வண்டிக்குள்ள ஐட்டமும் எங்கிட்ட பாடி பார்ட்ஸ், பேட்ச் ஒர்க் ஐட்டம் எல்லாமே எங்கிட்ட எப்போவுமே ரெகுலராக ஸ்டாக் இருக்குதும். ஆப்பே பொடி எல்லா பொடி நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் ஆப்பே பொடி வந்து நாங்களுடைய ஸ்பெஷல் எல்லாமே 16 கேஜியில் நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் பின்னால் ராம்நகருங்கிற இடத்துல எங்கள் கடை வந்து லொக்கேட் ஆகிருக்குது. நம்பர் வந்து 9471967449, 9447916851. இது எங்கள் நம்பரு. இந்த நம்பருக்கு நீங்கள் தமிழ்நாடு, கேரளா எங்கே இருந்தாலும் நீங்கள் என்கொயரி கொடுத்தாலும் நாங்கள் உடனே திருப்பி மறுபடியும் என்கொயரி கொடுத்து உடனே நாங்கள் ஐட்டம் வந்து அடுத்த நாள் காலையில் நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜீப்பு, மஹிந்திரா ஜீப்பு பற்றி, பாடி பார்ட்ஸை பற்றி நாங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நம்ம குடோனில் இருக்கிறோம். ஜீப்பு பாடி வந்து நம்மளுக்கு மொத்தம் 91 இன்ச்சு வருது, பின்ன 81 வரும்.
81 வந்து கட் சைஸுங்கிறது. அது லோ பண்ணிட்டு வரும், ஹை பண்ணிட்டு வரும். இப்போ அதனுடைய என்ன வித்தியாசம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இது வந்து ஜீப்புக்கு வந்து 91 இன்ச்சு டிஐ பாடி, டிஐ ஜீப் பாடி. ஆனால் மேஜர் ஃப்ரண்ட் புலோர். இந்த பாடி எல்லா வண்டிக்குமே சூட் ஆகும். டர்போ வண்டிக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. டர்போ வண்டிக்கு இதுக்கு மேலே இன்ஜின் டூமில் இதில் வந்து நம்மளுக்கு பவர் பிரேக் வரும், பூஸ்டர் பிரேக். அந்த பிரேக்குக்கு இது சாதா பிரேக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதால் இது வந்து சாதா மாடல், சாதா டிஐக்கு இது சூட் ஆகிடும். பவர் பிரேக்குன்னா நம்மளுக்கு மேலே அது வேறு மாடல் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். பின்ன இது வந்து எஸ்ஜேன்னு ஒரு கம்பெனி படிக்குது. எஸ்ஜே பொடி தமிழ்நாட்டில் நம்மளுக்கு ஜீப்புக்குள்ளே போடி வேணும்னு சொன்னால் அது நாங்கள் தான் டீலர். அது எங்கேனாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுக்கு தான் டீலர் கொடுத்துருக்காங்க. அது அந்த டீலர் நாங்கள் தான். இது வந்து இந்த போடி வந்து ஃபுல்லாக எல்லாமே 16 கேஜி தான் செஞ்சு வரும். ஃபுல் 16 கேஜி. பின்ன இதுக்கு உள்ளார எல்லாமே டபுள் பீஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கு உள்ளார எல்லாமே டபுள் பீஸ் இருக்கும். இதுக்கு உள்ளார இங்கேருந்து ஃப்ரண்ட் வரையும். ஏன்னா ஜீப்புடைய பலம் வந்து எல்லாமே இதில் இருக்கிறது தான். அப்போ இதில் டபுள் பீஸ் வைக்கும்போது இந்த போடி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பின்ன இந்த பிளாட்ஃபார்ம் கீழே 4 கிராஸ் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 கிராஸ் கொடுத்துருப்பாங்க. சாதா பொடிக்கெல்லாம் 3 கிராஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் எஜே பொடிக்கு எல்லாமே 4 கிராஸ் வரும். இது வந்து பியூர் 16 கேஜி தான், பியூர் 16 கேஜி. இதுக்கு கீழே வர கபுத்திரி இது வந்து 3 mm செஞ்சு போட்டிருப்பாங்க. 16 கேஜியில் 16 கேஜியும் தாண்டி இதில் 3 mm, இது ஃபுல்லாக 3 mm வரும். இது ஃபுல்லாக எல்லாமே 3 mm வரும். அது 16 கேஜி காட்டிலும் கூடுனது. இது வந்து MM 540 உள்ள பாடி. இது வந்து 91 இன்ச்சஸ். இது தாருக்கும் சூட் ஆக்கிவிடும், சாதாரண பழைய MM 540க்கும் இந்த பாடி சூட் ஆகிடும். இதுவும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பாடி தான். இது வந்து ஜீப்புக்குள்ளே ஃப்ரண்ட் ஆஃப் போடின்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு ஃப்ரண்ட் பாகம் மட்டும் தான் எனக்கு போயிருக்குது, இல்லை பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் போயிருக்குன்னா இந்த பீஸ் மட்டும் நாங்கள் தனியாக கொடுக்குறோம். ஃபுல்லாக செட்டாக மாறணுன்னு நம்மளுக்கு அவசியமே கிடையாது. இந்த பீஸ் மட்டும் நம்ம அப்படியே செப்பரேட்டாக இது மட்டுமே நம்ம தனியாக அப்படியே மாற்றிடலாம். இல்லை நம்மளுக்கு இது வேண்டாம், இது சில பேக்கு மட்டும் தான் போயிருக்குன்னா பேக்கு பொடி. இது வந்து பேக் பொடி. இதை பேக்கை நாங்கள் அப்படியே இதை நாங்கள் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துட்டு இருக்கிறோம். பேக் மாறினா பேக் மாறிக்கலாம், ஃப்ரண்ட் மாறினா ஃப்ரண்டை மாறிக்கலாம். இது வந்து வில்லிஸ் லோ போனட் பாடி, வில்லிஸுக்கு வர்ற லோ போனட் பாடி. இதுதான் எஸ்ஜே பாடி தான். இந்த பாடி வந்து 81 இன்ச்சஸ் வர்றது, 81 இன்ச்சஸ். இன்ஜின் வந்து நம்ம வந்து எந்த இன்ஜினாலும் இதில் சூட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது ஃப்ளோர் வந்து மேஜர் ஃப்ரண்ட் ஃப்ளோர் தான் போட்டிருக்கோம். அதால் இந்த டிஏ இன்ஜினாலும் எம்டி இன்ஜினாலும் எந்த இன்ஜினுமே இதுக்கு சூட் ஆகிடும், ஒரு பிரச்சனை கிடையாது. ரைட் ஹேண்ட், இது வந்து ரைட் ஹேண்ட் பாடி. இதில் லெஃப்ட் ஹேண்ட் பாடி இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் பாடின்னு வரும்போது இந்த ஸ்டீரிங் இந்த பக்கம் வரப்போ இந்த சைடு வரும். அந்த பாடி நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? இந்த பாடியெல்லாம் பியாஜி ஆட்டோக்கு வர்ற பாடி. அந்த பாடி பியாஜி ஆபே பாடியெல்லாம் நாங்கள் சொந்த மேனுஃபேக்சர் தான். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் இதை நம்ம எப்போனாலும் எத்தனை படினாலும் நம்ம சப்பல் பண்ணுவோம். இது வந்து லோ போனட்டுக்குள்ள பாடி. லோ போனட் பாடின்னு சொன்னால் இது வந்து பேக்கில் அடைச்சது, ஃபோர்டு டைப்பு. இது பேக்கில் டோர் வராது. டோர் வந்து நம்மளுக்கு இது கவராக வந்துடும். பின்ன இதில் பாக்ஸ் வரும். பாக்ஸ் வந்துடும். இதுக்குள்ள டோரை நாங்கள் கொடுத்துருவோம். இது லோ போனட் ஃபோர்டு டைப் பாடி, 81 இன்ச்சஸ். ரைட் ஹேண்டு பாடி. இது வந்து கமாண்டர் பாடி. இது வந்து கமாண்டர் பாடின்னு சொன்னால் நம்மளுக்கு 101 இன்ச்சு பேஸ் வர்ற பாடி பார்த்துக்கிடுங்க. இந்த பாடி வந்து நம்மளுக்கு இந்த இருக்கிற சென்ட்ரு ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு சாதா ஜீப்பை விட ஒரு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அதுதான் கமாண்டர் பாடி. இது சென்டரில் வந்து பேசஞ்சர் உட்காருவாங்க. அதுக்காக இது வந்து 21 இன்ச்சு உள்ள ஒரு ஃப்ளோர் வந்து இது எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. இதனுடைய டோட்டல் பேஸ் வந்து 101 இன்ச்சு. இது ஃபுல்லாகவும் கிடைக்கும், இல்லை ஆஃபாகவும் கிடைக்கும், இல்லை ஃப்ரண்ட் தனியாகவும் கிடைக்கும். இது வந்து கமாண்டர் டிஏக்கும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம், கமாண்டர் டர்போவுக்கும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே எங்ககிட்ட இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து எல்லாமே பியூர் 16 கேஜி மட்டும் தான் செய்கிறோம். இதில் நாங்கள் குறைஞ்சது செய்கிறது கிடையாது. இது வந்து மஹிந்திரா கேஷர் பாடின்னு ஒரு பாடி. இது வந்து 81 இன்ச்சு வீல் பேஸ் பார்த்துருங்க. வில்லிஸ் வந்து 81 இன்ச்சு தான் வரும். ஆனால் இது கேசருக்கு 81 இன்ச்சு தான். இல்லை MM 540 அதே சேம் டைப் தான். ஆனால் சென்டரில் ஒரு இது பெண்டு வரும், சென்டரில் பெண்டு வரும். கிரில் வந்து ஹெட்லைட் வந்து உள்ளார வரும். கேசர் பாடிக்கு வந்து ஹெட்லைட் வந்து உள்ளார வரும், அந்த டைப்பு. அதுக்குள்ளே ஃப்ரேம் தான் இருக்குது. கேசருக்குள்ளே ஃப்ரேம் தான் இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த பாடி வந்து சைடு ஃபுல்லாக எல்லாமே இதே மாதிரி டிசைன் வரும். இந்த மாதிரி டிசைனு, இந்த டிசைன் எல்லாமே இதே மாதிரி வரும். 540 மாதிரி இருந்தாலும் இது மாதிரி மீட்ரு போர்டு எல்லாம் இதில் வித்தியாசமாக வரும். இந்த மீட்டர் போர்டு வித்தியாசம், கட்டிங் டேஸில் இந்த டாப்பு இது எல்லாம் வித்தியாசம் வரும். இது வந்து டிஐக்குள்ளே ஜீப்புக்கு வர ஃப்ரண்ட் கிரில்.
டிஐ ஜீப்புக்கு சூட் ஆகும். இதில் டர்போவுக்கு செப்பரேட்டாக வரும். இது வந்து டர்போ ஜீப்புக்கு வர்ற கிரில். டர்போ ஜீப்புக்கு வர கிரில்னால் இந்த ஹெட்லைட் வந்து இந்த சைடு வந்து 1 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி இருக்கும். இதனுடைய கட்டிங்கெல்லாம் இப்படி வரணும். ஜீப்புக்கு வந்து இப்படி வராது. டிஐக்கு வந்து சாதாரண கட்டிங் இப்படி தான் வரும், 3 கட்டிங். ஆனால் டர்போவுக்கு இந்த கட்டிங் வந்து இப்படி மேலே வரணும். இது வந்து ஹெட்லைட் வந்து இந்த சைடு 1 இன்ச்சு தள்ளி இருக்கும். அதால் இது வந்து டர்போவுக்கு மட்டும் சூட் ஆகும். இது ஜீப்பு கிரில் தான். நம்ம வந்து வில்லிஸ் லெட்டரோட வச்சுருக்கிறோம். இது எப்போனாலும் இது சாதா ஜீப்புக்கு தான். சாதா ஜீப்பு டர்போ எதுக்குனாலும் சூட் ஆகும். வில்லிஸும் லெட்டரோட இருக்குது. இது வில்லிஸ் கிரில் தான். இது வந்து டிஐக்கும் சூட் ஆகும், எம்டிஐக்கும் சூட் ஆகிற, மேஜருக்கும் சூட் ஆகிற போனட்டு, ஜீப்புக்கு வர்ற போனட்டு. இதுதான் வில்லிஸ் வண்டிக்கு வர்ற போனட்டு. ஒரிஜினல் போனட்னா இந்த போனட் தான். எப்படின்னா இதுக்கு சென்டரில் ஒரு கோடு வரும். பழைய மாடல் போனட் எல்லாமே கோடு வரும். ஆனால் புது மாடலுக்கு இதில் கோடு வராது. நிறைய பேர் இந்த மேஜர் போனட் வாங்கி இதை கட் பண்ணி போடாங்க. அது கரெக்டாக சூட் ஆகாது. ஆனால் இந்த போனட் போட்டால் கரெக்டாக வில்லிஸ்க்கெலாம் இந்த போனட் போட்டால் கரெக்டாக செட் ஆயிரும். இதில் வில்லிஸ்ன்னு எழுத்துள்ள போனட்டும் என்கிட்ட இருக்குது. இதில் இந்த பாகத்தில் வில்லிஸ்ன்னு எழுத்துள்ள போனட்டும் என்கிட்ட இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஹை போனட் தான். ஆனால் சைடில் வில்லிஸுங்கிற லெட்டர் இருக்கும். இது ஹை போனட் தான். இதில் நம்ம லோ போனட்டுக்கும் இருக்குது, ஹை போனட்டுக்கும் வில்லிஸ்ன்னு எழுதின போனட் இருக்குது. இது வந்து கட் சைஸுக்கு வர லோ போனட் கிளாஸ் ஃப்ரேம். நம்மளுக்கு இது எஸ்சிஐ கம்பெனிக்காரங்க தர்றது. இந்த ஐட்டம் வந்து நம்மளுக்கு சைடில் இந்த ஃபிட்டிங் பார்த்துக்கிடுங்க. இது வந்து சைடில் கிளாஸ் நம்மளுக்கு தூக்கி மாட்டுறதுக்கு லோ போனட்டுக்கு இந்த ஃபிட்டிங் வரணும். அப்போ தான் இது மாட்ட முடியும். அந்த ஃபிட்டிங்குள்ளே இது. இந்த ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு ஜீப்புக்கு வர்ற டிஐ கிளாஸ் ஃப்ரேம். இந்த கால் வந்து இப்படி பெண்டாகி வருது. இது வந்து டிஐ டைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் சூட் ஆகும். சிலவங்க இது மட்டும் கால் வளைஞ்சது வேணால் இது கொடுத்துடலாம். இந்த ஃப்ரேம் வந்து பவுடர் கோட்டிங்கு. இதிலே நம்மளுக்கு ஜப்பான் சீட்டும் இருக்குது, காமிக்கிறேன். இது வந்து மெதுவாக இது வந்து மேஜர் கிளாஸ் ஃப்ரேம். கால் வந்து நேராக வரும். இதுக்கு இது வந்து மேஜர் கிளாஸ் ஃப்ரேம். மேஜர் கிளாஸ் ஃப்ரேம்னா இந்த கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். இது மேஜர் வண்டிகளுக்கு வர்றது. இது எல்லா வண்டிக்கும் சூட் ஆகும். ஆனால் மேஜர்னு சொல்லுவாங்க. வேணால் டிஏ வண்டிக்கு இது சூட் ஆகிக்கலாம். இது ஜப்பான் சீட்டு, பெயிண்ட் அடிக்காமல் வர்ற ஜப்பான் சீட்டு. இந்த கிளாஸ் ஃப்ரேம் வந்து இப்படி கால் பெண்டாகி வர்றது. இது வந்து டிஏ வண்டிக்கு ஜப்பான் சீட்டு. இந்த ஜப்பான் சீட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் துருப்பிடிக்காது. அதனால் இது எல்லாமே ஜப்பான் சீட்டு கேட்பாங்க. இது வந்து ஜீப்புக்கு வர டிஐ மங்காடு. பழைய ஜீப்புக்கு வர டிஐன்னு சொல்லுவாங்க. டிஐ மங்காடு வரும்போது டிஐ மங்காடுக்கு இந்த ஃபிட்டிங் வரும். இந்த ஃபிட்டிங் கண்டிப்பாக வரணும். அப்போ தான் அது வந்து நம்ம வந்து சேஸில் மாட்ட முடியும். இது டிஐ மங்காடு. இதனுடைய வீதி வந்து கொஞ்சம் குறவாக இருக்கும். அதாவது டர்போவுக்கும் டிஐ மங்காடுக்கும் குறவு. டர்போ மங்காடு வேணும்னா இந்த டிஐ மங்காடு சூட் ஆகாது. ஏன்னா இதை விட 1 இன்ச்சு கூட வரணும். அது டர்போ மங்காடு தான் இருக்குது. இந்த ஏரியா வந்து 1 இன்ச்சு கூட. அதாவது சாதா டிஐ மங்காடுக்கும் டர்போ மங்காடுக்கும் 1 இன்ச்சு கூட. இந்த ஃபிட்டிங் வந்து நம்மளுக்கு இப்படி வரணும். டர்போ மங்காடுக்கு எல்லாமே இந்த ஃபிட்டிங் வரணும். இந்த ஃபிட்டிங் இருந்தால் தான் மாட்ட முடியும். இல்லைன்னா மாற்ற முடியாது. சிலவங்க டிஐக்கு டர்போ மங்காடுக்கு பதிலாக டிஏ வாங்கும்போது சூட் ஆகாது. 1 இன்ச்சு வித்தியாசம் வரும். பின்ன அந்த 1 இன்ச்சு இதில் கேப் வரும். இந்த ஏரியா கேப் வரும்போது இதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண முடியாது. அதெல்லாம் டர்போக்குன்னா டர்போ மங்காடு தான் நம்ம கொடுக்கணும். டிஏக்குன்னா டிஏ மங்காடு தான் கொடுக்கணும். இது கட் சைஸ் மங்காடு. கட் சைஸ் மங்காடுங்கிறது இப்படி ரவுண்டில் வரும். இது நீங்கள் நிறையா வண்டியில் பார்த்துருப்பீங்க. பழைய மாடல் வண்டிகளுக்கெல்லாம் இந்த ரவுண்டு தான் வரும். லோ போனட்டுக்கும் கட் சைஸ்க்கும் இந்த மங்காடு தான் கரெக்டாக சூட் ஆகும். இது ஜீப்புக்கு வர்ற பேக் டோர், நியூ மாடல் டோர் சொல்லுவாங்க, மேஜர் டோர்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டின் சிம்பிள் இங்கே வரும். டிஐ டோருக்கு இந்த சிம்பிள் வராது. இது வந்து ஜீப்புக்கு வர்ற ஓல்டு மாடல் டோர்னு சொல்லுவாங்க, டிஐ டோர். இதில் அந்த ஆர்டின் சிம்பிள் வராது. இது ஸ்ட்ரெயிட்டாக வர்ற இது டிஐ. இது வந்து வில்லிஸ் வந்து பேக் டோரு. லோ போனட்டுக்கு வர்ற பேக் டோரு வில்லிஸுங்கிற பஞ்சு லெட்டரோடே வந்துடும். ஓப்பன் வந்து இது வந்து கீழே இப்படி ஓப்பன் பண்ணுறது. இது வந்து கியர் பாக்ஸ் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கியர் பாக்ஸுக்கு மேலே வர்ற ஃப்ரண்ட் ஃப்ளோரில் வர்ற மேலே வைக்கிற ஷீல்டு. இதில் தான் கியர் லிவர் வரும். நம்மளுக்கு சிலப்போ ஃப்ரண்ட் மூவிங்கன்னா இதில் நம்ம ஹோல் போட்டுக்கணும். இது கியர் பாக்ஸ் ஷீல்டு. இது வந்து நம்ம லோ போனட்டுக்கு கட் சைஸ்க்கு வர்ற டிரைவர் சீட்டும் கோ டிரைவர் சீட்டும். அதோட டிரைவர் சீட்டும் கோ டிரைவர் சீட்டுக்கும் உள்ள சீட்டு ஃப்ரேம் அசம்பிளி. இது வந்து ஜீப்பில்
படுதாவுக்கு வர்ற பின்னால் வர்ற பைப்பு. படுதா வந்து பின்னால் இப்படி கவர் பண்ணுற படி, பேக்கில் ஏற்றும் பின்னால் வர்ற பைப்பு. இந்த பைப்பு இது ஜீப்புக்கு வரும். இந்த பைப்பு வந்து ஜீப்பு நம்ம லோ போனட்டு கட் சைஸ்க்கு வர்ற சிசர் பைப்புன்னு சொல்லுவாங்க. படுதா 2 சைடும் நம்ம மடக்கிறதுக்கும் அதுக்குள்ள பைப்பு இந்த பைப்பு. இது சென்டரில் படுதா மடக்கிறதுக்குள்ள பைப்பு. இப்படியே மடக்கிக்கலாம், இப்படியே மடக்கிக்கலாம், பின்ன இப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஜீப்புக்கு வர்ற சென்டர் பைப்பு, அதாவது ஹெவி பைப்புன்னு சொல்லுவாங்க. சென்டரில் மட்டும்தான் வரும். சென்டரில் படுதா வந்து சென்டரில் போட்டு பின்னால் அந்த பைப்பும். இது வந்து பெரிய பைப்பு. இது வரைக்கும் ஃபுல் பாடி டப்பும் கம்ப்ளீட் ஸ்பேர் பார்ட்ஸும் பார்த்துருப்போம். இப்போ நான் க்ரியேட் பண்ண ஒரு இல்லுஸ்ட்ரேட்டிவ் கேட் மாடல் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாடி டப்பே நிறைய சின்ன சின்ன மெட்டல் ஷீட்ஸை வந்து வெல்ட் பண்ணி க்ரியேட் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு ஒரு பார்ட் ரஸ்ட்டாக இருந்துச்சுனாலும் அதை மட்டும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் பேட்ச் பேனல்ஸு. இப்போ பேட்ச் பேனல்ஸ் என்ன இருக்குதுன்னு அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது வந்து ஜீப்புக்கு வந்து வீல் ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க. டயருக்கு மேலே வர்ற ஐட்டம். இந்த ஐட்டம் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாகவும் நம்ம கொடுக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு சைடில் டயருக்கு மேலே நம்மளுக்கு துருப்பிடிச்சு போயிடுச்சுன்னா இந்த ஐட்டம் வந்து நம்ம செப்பரேட்டாகவும் நம்ம கொடுக்கலாம். இது வந்து ஜீப்புக்கு வர்ற வீல் ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க. டயருக்கு சைடில் வர்றது. பின்ன இந்த ஃப்ளோருங்கிறது ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ளோர்னால் நம்மளுக்கு டிரைவர் சீட்டு கால் வைக்கிற இடத்துல வர இடம், கால் இறக்கிறது துருப்பிடிச்சு போச்சுன்னா இந்த பீஸ் நம்ம செப்பரேட்டாக மாற்றிக்கலாம். இது அந்த பீஸு. இதுக்கு பேர் வந்து போடி கிராஸு. போடி கிராஸ்ன்னு சொன்னால் நம்ம ஜீப்பு ஃப்ரண்ட் ஃப்ளோருக்கு கீழே வருது, அதாவது டிரைவர் சீட்டுக்கு கீழே வரும்போது அதை சேஸுக்குள்ளே வச்சு பலப்படுத்துகிற பீஸ். இது போடி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். இது வந்து அந்த 101 இன்ச்சுக்கு வர்ற சென்டர் ஃப்ளோர், 101 இன்ச்சு கமாண்டருக்கு வர்ற சென்டர் ஃப்ளோர். இதுக்கு பேர் வந்து கபுத்திரின்னு சொல்லுவாங்க. பின்னால் நம்ம பேசஞ்சர் வந்து ஜீப்பில் ஏறும்போது ஃபுட்ரெஸ் மாட்டுவாங்க, அதில் மாட்டுற ஒரு பீஸ் இது. இந்த பீஸ் வந்து நாங்கள் 3 mm செய்கிறோம். சாதாரண இது எல்லாமே 16 கேஜ் தான் போடுவாங்க. ஆனால் நாங்கள் இது எல்லாமே 3 mm செய்கிறோம். இது போட்டால் இது ஃபுல் கேரண்டியாக 15 வருஷம் அப்படியே கிடக்கும். இது வந்து சாதா டிஐன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் இருக்குது. இதில் இன்னொரு மாடலும் இருக்குது. இது வந்து மேஜர் டைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டிங் வராது. இந்த கட்டிங் இல்லாமல் இப்போ இதில் கட்டிங் வருது பார்த்தீங்களா, இந்த கட்டிங்கு, அந்த கட்டிங் இல்லாமல் வர்ற டைப் இது. இதெல்லாம் ஜீப்புக்கு வர்ற ஃபுட் ஸ்டெப்பு, பேக் ஃபுட் ஸ்டெப்பு, ஃப்ரண்ட் ஃபுட் ஸ்டெப்பு எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துடலாம். இது வந்து டீசல் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டிரைவருக்கு இந்த பக்கம் டிரைவர் ஏறுற பாகத்தில் உள்ள பீஸு. இது எல்லாமே பியூர் 16 கேஜ் தான். இதுக்கு எல்லாமே டபுள் பீஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். இதுக்கு உள்ளார நாங்கள் எல்லாமே டபுள் பீஸ் கொடுத்துருப்போம். இதுதான் இந்த டபுள் பீஸ் தான் இதுக்குள்ள பலம். இது வந்து டெய்லைட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. டெய்லைட் அதாவது ஒரு ஜீப்புக்கு வர்ற பேக்கில் வர்ற லைட்டு மாட்டுற பீஸ். இதில் தான் லைட்டு வரும். இதில் தான் டோர் அடையிற பீஸு. இது வந்து சென்டர் ஃப்ளோர், ஜீப்புக்குள்ளே சென்டர் ஃப்ளோர், டிரைவர் சீட்டுக்கு பின்னால் வர்ற ஃப்ளோர், 10 இன்ச்சு 11 இன்ச்சு வர்ற ஃப்ளோர் இது. அப்புறம் இது வந்து டூல்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிரைவர் சீட்டுக்கு கீழே வர்ற டூல்ஸ் பாக்ஸ். இது வந்து படுதா பாத்தின்னு சொன்னால் நம்ம ஒரு படுதா வந்து வண்டியில் மாட்டும்போது கார்னர் வந்து கிளியராக ரவுண்டு வரணும், அதுக்காக கொடுக்குற படுதா பாத்தி. இது செட் ஆஃப் 4 பீஸ். ஒரு வண்டிக்கு வந்து 4 பீஸ். சப்போஸ் நம்ம வண்டியில் ஃப்ரண்ட்டில் டிரைவருக்கோ கோ டிரைவருக்கோ பக்கத்தில் இங்கே கால் வைக்கிற பீஸ் துருப்பிடிச்சு போச்சுன்னா இந்த பீஸ் மட்டும் நம்ம செப்பரேட்டாக மாற்றிக்கலாம். இது மட்டும் இது கூட தனியாக இருக்குது. இது கட்டிங் டே ஸ்டோப். இது அப்படியே செட்டாக கொடுத்துடலாம். இந்த ஏரியா எப்போவும் துருப்பிடிச்சு போச்சுன்னா இந்த பீஸ் மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். இது வந்து கமாண்டருக்கு வர்ற சீட்டு பெட்டி. ஜீப் சீட்டு பெட்டியோட கொஞ்சம் நீளம் கூட இருக்கும். இது கமாண்டருக்கு வர்ற சீட்டு பெட்டி, 101 இன்ச்சு வர்ற அந்த கமாண்டருக்கு வர சீட்டு பெட்டி. பேசஞ்சர் பின்னால் உட்கார்ற சீட்டு பெட்டி. இதுக்கு பேர் ஏர் டோர் சொல்லுவாங்க. டிரைவர் சீட்டுக்கு அந்த பக்கமும் கோ டிரைவருக்கு இந்த பக்கமும் இருக்கிற பீஸு. இது செப்பரேட்டாக மாற்றணும்னா இதுவும் செப்பரேட்டாக மாற்றிக்கலாம். இது ஜீப்புக்கு உள்ள ஃப்ரண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. டிரைவர் சீட்டுக்கு இந்த பக்கம் உள்ள ஃப்ளோர். இந்த பாகம் தான் எப்போ பார்த்தாலும் துருப்பிடிச்சு எப்போவுமே டேமேஜ் வர இதுதான். இது செப்பரேட்டாக தனியாக மாற்றிக்கலாம். இது வந்து இன்ஜின் ரூம்னு சொல்லுவாங்க. நம்ம கட்டிங் டெஸ்க்கு கீழே டிரைவர் சீட்டுக்கு கால் பக்கத்தில் வர்ற இன்ஜின் ரூம் பீஸ். இது வந்து நம்மளுக்கு
ஜீப்பில் வர்ற நம்ம சீட்டு பெல்ட் போடுற ஃபிட்டிங் மேஜர் வண்டிகளுக்கு வரும். சீட்டு பெல்ட் போடுறதுக்குள்ள ஃபிட்டிங்கு டிரைவர் சீட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃபிட் பண்ணுற ஐட்டம். இது மீட்ரு மாட்டுற ஏரியா. இந்த ஏரியா மட்டும் தனியானா இந்த மீட்ரு மாட்டுற இந்த பீஸும் தனியாக கொடுக்கலாம். எல்லா பர்ஸும் தனியாக கிடைக்கும். தார் வண்டிக்கு வர்ற தாருக்கும் பைபாட்டிக்கு வர்ற ஃப்ரண்ட்டுக்குள்ளே வர ஆஃப் ஓடின்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃப் ஓடி இது ஜீப்புக்குள்ளே பேக் ஃப்ளோர், பேசஞ்சர் பின்னால் ஏறி கால் வைக்கிற பாகம். இது ஜீப்புக்குள்ளே பேக் ஃப்ளோர். இது 540 வண்டிக்கு வர்ற 540 தார் வண்டிக்கு வர்ற பேக் ஃப்ளோர். அது செப்பரேட்டாக வருது. இப்போ நான் காமிச்ச பீஸ் எல்லாமே வந்து ஜீப்புக்கு மட்டும் கிடையாது, 540 கட் சைஸ் எல்லா வண்டிகளுக்குமே நாங்கள் செப்பரேட்டாக கொடுக்குறோம். இது வந்து வில்லிஸ்க்கு வர்ற ஓப்பன் கிளாஸ் செட்டு, டபுள் கிளாஸ் வரும். இதுதான் பழைய மாடல் வண்டிகள் எல்லாத்துக்குமே டபுள் கிளாஸ் தான். இதுதான் வில்லிஸ்க்கு வர கிளாஸு. இப்போ இதில் இருக்கிற ஃபிட்டிங் எல்லாமே லோ பானட் கட் சைஸ்க்கு வர்ற ஃபிட்டிங் தான். கட் சைஸுக்கு வர்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும். இது வில்லிஸ் மிரரு. வில்லிஸ் மிரர் வந்து நம்மளுக்கு இதில் வில்லிஸுங்கிற எழுத்தோடே வந்துடும். ஓகே, ஓரளவுக்கு எல்லா பெரிய பார்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இது மட்டும் கிடையாது, இவங்ககிட்ட எல்லா சின்ன சின்ன பார்ட்ஸு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டாக் இருந்துச்சு. எல்லா சின்ன சின்ன பார்ட்ஸையும் கவர் பண்ணணுன்னா வீடியோவில் நமக்கு டைம் இருக்காது. ஸோ நான் ஒரு கிளான்ஸ் மட்டும் காட்டுறேன். உங்களுக்கு எதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். நீங்கள் தேடுற பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்ககிட்ட எங்களோட ஜீப்புக்கான வாங்கின பாடி பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் கம்ப்ளீட் எல்லா பாடி பார்ட்ஸுமே வாங்கிட்டோம். டப்பு, ஃபெண்டரு, கிரில்லு, மட் கார்ட்ஸு, கிளாஸ் ஃப்ரேம், ரோல் ஹூப்ஸு, ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். இது இல்லாமல் இவங்களுக்கு இந்த பாடி பார்ட்ஸ்க்கு உண்டான எல்லா ஃபிட்டிங்ஸுமே இவங்ககிட்ட இருக்குது, அதுவும் வாங்கிட்டோம். ஓகே, இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சது, எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் வந்து ஜாமான் எல்லாமே குவாலிட்டியாக தான் கொடுப்போம். ஜீப்பு பாடி வந்து எல்லாமே குவாலிட்டியாக தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஜீப்பு பாடி வந்து ஏற்கனவே உள்ள பழைய மாதிரியெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் எதுவுமே கிடையாது. ஜீப்பு வந்து ஒரு சிலர்கிட்ட தான் ஜீப்பு இருக்குது. ஆனால் ஜீப்பு வச்சுக்கிற கஸ்டமர் எல்லாருமே ஐட்டம் வந்து குவாலிட்டியாக வேணும்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க. விலையை யாருமே அது வந்து ரிக்யூர் பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் ஐட்டம் வந்து நல்லா இருக்கணும். இந்த ஒரு நேரம் ஜீப்பு பாடி நம்ம வண்டியில் வாங்கி மாட்டினா இந்த பாடி வந்து 15 வருஷம் நம்மளுக்கு அப்படியே இருக்கணும். அந்த குவாலிட்டியில் தான் நாங்கள் ஐட்டம் எல்லாமே நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். பின்ன ஜீப்பு பாடி வந்து ஒரு கேரளாவில் வந்து நல்ல பயங்கர மூவிங்கான ஒரு ஐட்டம். தமிழ்நாட்டிலையும் அது நல்ல ஹில்ஸு ஹைரேஞ்ச் ஏரியாவில் நல்லா தான் போயிட்டு இருக்குது. அப்போ இந்த ஐட்டம் குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் குவாலிட்டியான ஐட்டம் கொடுக்குறோம். பின்ன இன்னொரு காரியம், ஒரு ஜீப்பு வேலை பார்த்தா இதில் பாதி பார்ட்ஸ் கிடைக்கும், பாதி பார்ட்ஸ் கிடைக்காதுங்கிற பொதுவே எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் எங்ககிட்ட அப்படி கிடையாது. நீங்கள் ஜீப்பில் என்ன ஐட்டம் கேட்டாலும், பாடி பார்ட்ஸோ அதில் உள்ள ஃபிட்டிங்கோ எந்த ஐட்டம் கேட்டாலும் நாங்கள் அதை வந்து பெர்ஃபெக்டாக 100% உங்களுக்கு நாங்கள் அதை ஃபினிஷ் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணி தருவோம். அதுதான் எங்களோட இது. பின்ன ஜீப்பு வந்து உங்களுக்கு எங்கேனாலும் சரி, தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கே தேவைன்னாலும் சரி, நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 4 நாள் அந்த இடத்துல நாங்கள் டெலிவரியே கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டு ஃபுல்லாக சப்ளை இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 27 வருஷமாக அந்த 28 வருஷமாக அந்த ஜீப்பை கனெக்ஷன் பண்ணி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 1998 நாங்கள் இந்த ஜீப்புக்குள்ளே பாடி பார்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டு ஃபுல்லாக மேக்ஸிமம் எங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஐட்டம் வந்து நாங்கள் கொடுக்குறது அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணுன்னா எங்களுடைய இது ஜீப்புக்கு ஒரு ஐட்டம் கேட்டாங்கன்னா அந்த ஃபுல்ஃபில் பண்ணி நாங்கள் கொடுப்போம். 100க்கு 100 அதை கரெக்டாக நாங்கள் பெர்ஃபெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஜீப் இல்லாமல் நாங்கள் ஆப்பே, அதாவது பியாஜி ஆப்பேன்னு ஒரு திருவிலர் வண்டி நம்ம தமிழ்நாடு கேரளா ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய வண்டி ஓடிட்டுருக்கு. அந்த வண்டிக்குள்ள பாடி பார்ட்ஸ் ஃபுல் நாங்கள் தான், மேனுஃபேக்சரே நாங்கள் தான். அது எந்த ஐட்டம் கேட்டாலும், அதில் எத்தனை பீஸ் கேட்டாலும் எங்களால் அடுத்த ஒரு 3 நாள்லேயே நாங்கள் டெலிவரி கொடுத்தோம். எத்தனை பாடி கேட்டாலும் சரி, அதுக்குள்ளே பிளாட்ஃபார்ம் கேட்டாலும் சரி, டோர் கேட்டாலும் சரி, எந்த ஐட்டம் கேட்டாலும் அது கொடுத்துரும். பின்ன மகேந்திரா பிக்கப்பு, ஒலர பிக்கப்பு, இதே மாதிரி ஐட்டம் எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோல்சேல். பின்ன நிசான், ஐச்சரு, மஸ்தா, பஜாஜி, டாடா ஏஸு, மேக்ஸிமோ, தோஸ்து, கமர்ஷியல் வண்டியில் ஒரு 98% ஐட்டம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவோம். உங்களுக்கு ஜீப்லேயோ இல்லை கமர்ஷியல் ஐச்சர், மஸ்தா, டாடா ஏஸு, மேக்ஸிமம் இது மாதிரி எந்த வண்டிக்குள்ளே பார்ட்ஸ்னாலும் சரி, நீங்கள் கீழே போட்டிருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எங்களுடைய சர்வீஸ் வந்து 100% கேரண்டியாக நாங்கள் கொடுப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் என்டர்டெய்னிங்காவது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடையோட லொக்கேஷன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும் எதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக பேசிக்கிங்க. ஸோ என்னோடய ஜீப்போட ரெஸ்டோரேஷனை கூடிய சீக்கிரம் முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ until I see you next time, bye bye.